அனைவருக்கும் நிதர்சனம் கல்வி மையத்திலிருந்து வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் நரேஷ் அண்ணா. ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து நம்ம மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கலாம்னு இருக்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் லெசன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்க, ப்ராபபிலிட்டியில கொஞ்சம் டிஃபிகல்ட் சம்ஸ் எடுங்க அப்படின்னீங்க. சரி, வாங்க அந்த சாப்டரை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிக்கு ஃபார்முலா வந்து ஆரம்பத்தில் ஒன்று தான் இருக்கும். அது என்னதுன்னா P of A is equal to N of A divided by N of S. ஸோ இதை வச்சு தான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். எக்ஸசைஸ் 8.3 ஃபுல்லாகவே இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் ட்ராவல் ஆகும். ஒன்றுமே இல்லை. N of Sனா ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பகடை காய்கள் இருக்கும்ல, ஸோ அது 2 பகடையை உருட்டுறாங்க, அதாவது 2 டைஸை வந்து உருட்டுறாங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு? சும்மா சொல்லுங்களேன். N of S equal to first 1,1. ஸோ N of S அவங்களே கேள்வியில கொடுப்பாங்க, 2 பகடைகள் உருட்டுனா எவ்வளவு வரும்னு சொல்லி. ஸோ அவங்க கேள்வி கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம N of S கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ஸோ N of S எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6 6 are 36. N of S எவ்வளோ? 36. ஸோ N of S கண்டுபிடிச்சனா அப்புறமா தான் நம்ம கேள்விக்குள்ளேயே உள்ள பாக்கணும். அவங்க கேள்வி கொடுத்துருப்பாங்க, ஈக்குவல் டு 4 ஆட் பண்ணா 4 வரதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. ஸோ ஈக்குவல் டு 4னா ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 1 + 1 2. அவங்க கேட்டிருக்கிறது 4 மட்டும்தான். ஈக்குவல் டு 4, அதாவது ஆட் பண்ணா 4 வரணும். சரிங்களா? இது வராது, இது வராது, இது வர 1 + 3 எவ்வளோ? 4. 2 + 2 4, 3 + 1 4. அப்ப என்னது? இந்த 3 மட்டும்தான் என்னது? இந்த N of A காணுது. சரிங்களா? சோ பாருங்களேன், let A be the event of getting. so என்ன ஈக்குவல் டு 4 என்னென்னலாம் வரும் இதுல? சோ ஃபர்ஸ்ட் இது வரும், 1,3 வரும், அடுத்து 2,2 வரும், அடுத்து 3,1 வரும். சோ அப்ப என்னது? N of A எவ்வளோ? 1 2 3. சோ 3 தான். சரிங்களா? சோ அப்ப நம்ம ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா? P of A is equal to N of A எவ்வளோ? 3. N of S 36. இந்த ரெண்டு ஒரே வாய்ப்பாட்டில் வர மாதிரி இருக்கா? வந்தா கேன்சல் பண்ணிடலாம். இது 1 டைம், இது 12 டைம், 1/12. சோ அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? சோ கொடுத்திருக்கிற கேள்வியில ஃபர்ஸ்ட் S கண்டுபிடிச்சிடணும். S கண்டுபிடிச்சிட்டு அவங்க A என்ன கேட்கறாங்களோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்காங்கன்னா நம்ம எப்படி போட்டோம், ஒருவேளை இது கேட்காம வேற ஏதாவது, அதாவது ஆட் பண்ணா 6 வரணும், அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கொடுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணா எதுக்கு 6 வரும்? 1,5 ஆட் பண்ணா 6 வருமா? 2,4 ஆட் பண்ணா 6, 3,3 ஆட் பண்ணா 6. சோ அப்ப என்ன? அது மொத்தம் இந்த 5 தான். சோ இந்த 5த்தையும் எடுத்து எழுதி N of A 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். S 36 தான் வரப்போகுது. சரிங்களா? ஒருவேளை அப்படி கொடுக்காம டபுள் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து நீங்க ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா, டபுள் டேர்ம்ஸ் 1,1 ஒரே மாதிரி இருக்கா? அது 2,2 3,3 4,4 5,5 6,6. சோ இதை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும்? N of A அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிட்டு மொத்தம் எவ்வளவு இருக்கு? 6. 6/36 அந்த மாதிரி பண்ணும். ஒருவேளை அவங்க அப்படி கொடுக்காம மோர் தென் 10 இருக்கிறத மட்டும் எடுத்து போடுங்க அப்படின்னாங்கன்னா, மோர் தென் 10 எதுக்கு வரும்? அப்ப 11 12 தான் நம்ம போய் ஆகணும். சோ 11 ஃபர்ஸ்ட் எங்க வருதுன்னு பாப்போமா? 5,6 எவ்வளவு? 11. 6,5 11, 6,6 12. சோ அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 3 மட்டும் நம்ம எடுத்து N of A equal to 3 அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராபபிலிட்டில ஃபர்ஸ்ட் நம்ம N of S என்னங்கறத தெளிவா பாத்துடணும். N of S பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? N of A என்ன கேக்குறாங்களோ அதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். சரிங்களா? இன்னொரு மெத்தட் இருக்கு. ஒருவேளை அவங்க கேள்வி வந்து பகடை காய்கள் கொடுக்காம கார்ட்ஸ் வச்சு கொடுத்துருந்தானே எப்படி இருக்கும்னா, மொத்த கார்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்? வெரி குட். அதுக்கு N of S என்னன்னு பேர் வைப்போம்? நம்ம 52ன்னு பேர் வைப்போம். கரெக்டா?
மொத்த கார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு 52 இருக்கு. சோ அதுல அவங்க என்ன கேக்குறாங்க, பிளாக் கார்டு மட்டும் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சோ 54 வந்து 4 தான் டிவைட் பண்ணிருப்பாங்க. சோ 13 13 13 13 சரிங்களா, 4 விதமான கார்ட்ஸ் அதுல இருக்கும் சரிங்களா. சோ 2 பிளாக் இருக்கும் 2 ஒயிட் இருக்கும். அவங்க பிளாக் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் இதையும் ஆட் பண்ணி இதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். ஒயிட் மட்டும் கேட்டா இதையும் இதையும் ஆட் பண்ணி இதாலே டிவைட் பண்ணுவோம். சோ அவங்க கொடுத்திருக்கிற கேள்வி என்னவோ அது கரெக்டா எடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்எஃப்எஸ் கண்டுபிடிச்சு வேல்யூ சப்மிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். ஒருவேளை அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா காயின்ஸை வச்சு தந்திருந்தாங்கன்னா எப்படி பார்ப்போம். காயின்ஸ், அதாவது காயினை ட்ரோ பண்ணா எவ்வளவு ரிசல்ட் வரும், ஒன்னு ஹெட் இல்லைன்னா டைல் தான் வரும். ஒருவேளை ஒரு காயின் இல்ல 2 காயினை ட்ரோ பண்ணா எவ்வளவு வரும்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. சோ இது ஒரு காயினுக்கானது. அது 2 காயின்னா இதை அப்படியே ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ஹெட் டைல். இதே ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ஹெட் டைல். சோ இதே 2 காயின்ஸ்க்கானது பாருங்களேன், ஹெட் 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 டைல் டைல் ஹெட் டைல் டைல். சோ மொத்தம் எவ்வளவு இருக்கு, 2 காயினை ட்ரோ பண்ண ஆன்சர் எவ்வளவு வரும், 4 வரும். சோ 4 என்ன ஃபேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி எப்படி கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹெட் வரது மட்டும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னா 2 ஹெட் எதுக்கு வருது, இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். அப்ப என்னது என்எஃப்ஏ எவ்வளோ, ஒண்ணுதான், 1/4. ஒருவேளை டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வரதை மட்டும் நீங்க ப்ராபபிலிட்டி என்ன கண்டுபிடிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இது ஹெட் டைல் ஹெட் டைல். சோ இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, ஹெட் ஹெட் டைல் டைல் இருக்கு. சோ இது எடுக்கக்கூடாது, இது மட்டும் எடுத்து என்ன பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி போடுவோம். சோ ப்ராபபிலிட்டினா இது எவ்வளவு வரும், என்எஃப்ஏ 2 வரும். இது என்எஃப்எஸ் 4. 2/4 எவ்வளோ, 2/4 1/2. சோ கொடுத்திருக்கிற கேள்விய கரெக்டா நம்ம என்எஃப்எஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், கேள்விக்கு ஏத்த மாதிரி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒருவேளை கேள்வியில ஒரே கேள்வி கொடுத்துட்டு 3 கொடுத்துருவாங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. சோ 3 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு லெட் ஏ இஸ் தி ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு எழுதுவோம். செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கும் போது ஏக்கு பதில் என்ன பண்ணிக்கணும், பின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஃபார்முலால என்ன பண்ணிக்கணும், ஏக்கு பதில் பின்னு போட்டுக்கலாம். 3வது கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், பிக்கு பதில் சின்னு போட்டுக்கணும். இங்க என்ன பண்ணிடணும், சி. ஒருவேளை 4வது கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கு பதில் டின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆனா கீழே இருக்கிற என்ன ஃபேஸ் என்னவோ மாற போறது இல்ல, மேல இருக்கிற அந்த ஏபிசிடி தான் என்ன ஆகும், கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஒன்னு கண்டுபிடிங்கன்னா நம்ம ஏவோட நிறுத்திப்போம். 4 கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நம்ம ஏபிசிடி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவோம், அழகா கண்டுபிடிப்போம் சரிங்களா. சோ அவ்வளவுதாங்க சம்மர்ஸ். வாங்க இன்னொரு மெத்தடையும் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாலே இன்னும் ஒரு சம் இருக்கு. சோ அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். எல்லாருமே குழம்பு ரசம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்களே கேள்வியில கொடுப்பாங்க சரிங்களா. சோ ப்ளூ பால்ஸ் ஒரு 5 இருக்கு அப்படியே சொல்லுவாங்க, ரெட் பால்ஸ் ஒரு 6 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுக்கலாமே சரிங்களா. சோ இதுக்கு அவங்க கேள்வி என்ன கொடுப்பாங்கன்னா, பி பால்ஸ் இருக்கிறதுக்கான ப்ளூ பால்ஸ் இருக்கிறதுக்கான நிகழ்தகவை காண்க, ப்ராபபிலிட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. ஒன்லி ப்ளூக்கானது. ரெண்டாவது அவங்களே கொடுப்பாங்க நாட் ப்ளூ அப்படின்னா ப்ளூ இல்லாததுக்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஃபெஸ் கண்டுபிடிக்கணும்ல. என்ன ஃபெஸ்னா என்னது, இதையும் இதையும் ஆட் பண்றது தான் சரிங்களா. ப்ளூ பால்ஸையும் ரெட் பால்ஸையும் ஆட் பண்ணணும். எவ்வளவு வரும், 5 + 6 11. ஒருவேளை அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு பால் கொடுத்திருந்தாங்கன்னா அதையும் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். சோ என்ன ஃபேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ப்ளூ பால்ஸ் மட்டுமா, என்ன எழுதுவோம், லெட் ஏ பி த ஈவென்ட் ஆஃப் getting blue balls. P of A equal to N of A by N of S. N of A எவ்வளோ, blue balls மட்டும் எவ்வளோ 5, N of S எவ்வளோ 11. அவள்தான் சம்மு. அதுவே ஒரு வேலை நாட் ப்ளூன்னு இல்ல ப்ளூ அல்லாதது அப்படின்னா P of A bar அதை கண்டுபிடிக்கணும். P of A barனா ஒண்ணுமே இல்ல 1 -
பி ஆஃப் ஏ. அவ்வளவுதாங்க. சரிங்களா? நாட் ப்ளூ நான் தானே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நாட் ப்ளூ பால்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு எழுதிக்கிட்டு ஏ பார் அப்படின்னு எழுதிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 1 மைனஸ் இதுக்கான தான் நம்மளுக்கு தெரியுமே ஆன்சரு 5/11 பண்ணிட்டு 1ஆல மைனஸ் பண்ண அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ 1ஆல மைனஸ் பண்ண எவ்வளவு வரும், 1 11s are 11 minus 5 divided by 11 எவ்வளவு வரும், 11ல 5 போயிடுச்சுன்னா வெரி குட் 6 divided by 11 அவ்வளவுதாங்க சம். சரிங்களா? கொடுத்திருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், NFS கண்டுபிடிச்சிடுவோம். கேள்வி கேட்டது என்னது, ஃபர்ஸ்ட் ப்ளூ பால்ஸ் கண்டுபிடிங்கன்னா நம்ம ப்ளூ பால்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே ப்ளூ பால்ஸ் இல்லாதது கண்டுபிடிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூ பால்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெட் பால் தானே நினைச்சிட்டு எட்டு போட்டுறக்கூடாது. அவங்க கேட்டது நாட் ப்ளூ ஒன்லி தானே. ஸோ அந்த ப்ளூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 1ஆல மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்னது, ப்ளூ இல்லாத நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சரிங்களா? இது ஒரு சம்மா. அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி தரலாம்னா, ஒரு பகடையும் ஒரு காயினும் போடுறோம்னா என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வேலை 2 டைம் ட்ரோ ஆகுது, இதுக்கான NFS கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு பகடை ஒரு டைஸ் உருட்டுறோம்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன கிடைக்கும், 1 2 3 4 5 6 இது கிடைக்கும். காயினை உருட்டும் போது என்னென்னலாம் கிடைக்கும், ஹெட் டைல் ஹெட் டைல் ஹெட் டைல் ஹெட் டைல் ஹெட் டைல் ஹெட் டைல். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கோமா. ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் NFS தானே. நம்ம போன சம்ல பார்த்தோம்ல, எப்படி பார்த்தோம், 1H 1T 2H 2T 3H 3T அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து 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 போடணும். சரிங்களா? வாங்க நம்ம ட்ரை பண்ணியே பார்ப்போம். NFS equal to 1H 1H 1T 2H 2T 3H 3T 4H 4T 5H 5T 6H 6T. ஸோ நம்ம NFS கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மொத்தம் எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ நம்ம இங்க எழுதி போட்டோம் NFS equal to 12. அவங்க கேள்வி கேட்பாங்க, டைஸ்ல பகடையில ஆட் டேர்ம்ஸா இருக்கணும், காயின்ல ஹெட் மட்டும் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி போடலாம். ஸோ டஃப் இல்ல. இதுல எது ஆட் டேர்ம்ஸ், 1 3 5. அதுல ஹெட் மட்டும்னா என்ன வரும், ஸோ 1H. ஸோ இது ஒன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஆட் டேர்ம் 3H இது ஒன்னு. அப்புறம் 5H. ஸோ இது. ஸோ N of A எவ்வளோ, 1 2 3 3 3 divided by 12 எவ்வளோ, 3 divided by 12 1/4. ஸோ நான் டக்குன்னு சொல்லிட்டேன் 3ன்னு சொல்லி. நம்ம சம்பள போடும்போது எப்படி போடணும்னா, லெட் A be the event of getting dice odd terms and காயின்ல ஹெட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், N of A தனியா எடுத்து எழுதிட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணோம். சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா பொறுத்தவரைக்கும் இவ்வளவு சம்ஸ் டிராவல் ஆகும். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே இதுல இருக்கிற மீதி சம்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம டிராவல் பண்ணலாம். சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இந்த ஃபார்முலால பொறுத்த வரைக்கும் ஒரு சம் இருக்கு, அதையும் வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஃபார்முலா என்ன, P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பாருங்களேன், 2 பகடையை உருட்டுறாங்க. ஸோ 2 டைஸையும் என்ன பண்றாங்க, ட்ரோ பண்றாங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், NFS எவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ, 36. ஸோ கரெக்டா சொல்றீங்க. உருட்டுறோம் அப்படின்னும் போது அவங்களே சொல்லிடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஏவானது ஒரே முகம் இல்ல, அதாவது ஒரே மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் 1,1 2,2 அத சொல்றாங்க. சோ அது எவ்வளவு வரும், 1,1 2,2 3,3
4, 5, 5, 6, 6 ஒரே முக மதிப்பு. ஸோ தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து ஒரே மாதிரி இருக்கிற டபுள் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மொத்தம் எவ்வளோ? 6 இருக்கா? ஸோ நம்மளுக்கு ஏ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பி எப்படி கொடுத்துருப்பாங்க, என் ஆஃப் பி என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஈக்குவல் டு 4, ஆட் பண்ணா 4 வரணும்னா நம்மளுக்கு தெரியும், போன சம்லயே பார்த்திருப்போம். 1, 3 ஆட் பண்ணா 4, 2, 2 ஆட் பண்ணா 4, 3, 1 ஆட் பண்ணா 4. ஸோ என் ஆஃப் பியும் நம்மளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிச்சு, 3 தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ அது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு இதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கொடுத்துருவாங்க. ஸோ கேள்வி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ வாங்க ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் இந்த பி ஆஃப் ஏ கண்டுபிடிப்போமா? ஸோ வாங்க பி ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம தான் தெரியும்ல, லெட் ஏ பி த ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு எழுதுவோம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டபுள் டைம்ஸ் தானே. ஈவன் டைம்ஸ்னு எழுதலாம், சரிங்களா? ஸோ என்னது அது, பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளோ, 6 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் 26. சால்வ் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? ஸோ நம்ம பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். பி ஆஃப் பி கண்டுபிடிப்போம். ஸோ பி ஆஃப் பியும் என்னது, அதே தான். ஸோ லெட் B be the event of getting அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஈக்குவல் டு 4. ஸோ அதே தான் பி ஆஃப் பி ஈக்குவல், நான் தான் சொன்னேன்ல போன சம்லயே, கீழே ஒரே மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு நிறைய கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட் ஒன் கே, செகண்ட் ஒன் பி, தேர்ட் ஒன் டி போட்டு போல, அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கே போட்டா இங்க பி போட போறோம். ஸோ அதே என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளோ, 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் 36. ஸோ நாம இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது இன்டர்செக்ஷன் இல்ல. இன்டர்செக்ஷன் என்னது, ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்செக்ஷன் சொல்லுவோமா. ஸோ அதே தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதை எப்படி பாக்குறது அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, லெட் ஏ இன்டர்செக்ஷன் பி be the event of getting event terms are equal to 4. ஸோ நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுலயுமே இருக்கணும், இதுலயும் இருக்கணும். என்ன டேர்ம்ஸ் இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, நீங்களே சொல்லுங்க கரெக்டா. 2, 2 ஸோ அப்ப அதுதான் என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி 2, 2 அதோட வேல்யூ எவ்வளோ, 1. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் 1. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ, 1 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் எவ்வளோ, 36. ஸோ நம்மளுக்கு இது கிடைச்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் எடுத்துன்னு அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா வேலை முடிஞ்சது. அந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி வேணும்னா என்ன பண்ணணும், பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ எவ்வளோ, 6/36 பிளஸ் பி ஆஃப் பி 3/36 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1/36. ஸோ 36 காமனா இருக்கு, நம்ம 36 ஒரே வாட்டி போட்டுடலாம். 6 plus 3 minus 1. 6 plus 3 எவ்வளோ, வெரி குட் 9. 9 minus 1 வெரி குட் 8/36. இந்த ரெண்டு ஒரே டேபிள்ஸ்ல போதா, என்ன டேபிள்ஸ்ல போவோம், 2 டேபிள்ஸ்ல போவோமா. இது 4 வரும், இது 18 வரும். ஸோ இதுவும் ஒரே டேபிள்ஸ்ல போதா, ஸோ அதையும் கேன்சல் பண்ணலாம். இது 2 வரும், இது 9 வரும். therefore the answer is 2 divided by 9. சரிங்களா. சோ கொடுத்திருக்கிற क्वेश्चनல இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணா போதும். ஈஸியா என்ன பண்ணலாம், கேட்டிருக்காங்களா, ஏவை நம்ம என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடணும், என் ஆஃப் பி கண்டுபிடிச்சிடணும்.
ஸோ நம்ம பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடுவோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்எஃப்எஸ் கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், எடுத்து போட்டுக்கணும். சரிங்களா, அப்புறமா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி பார்ப்போம், இதுலயும் இருக்கணும் இதுலயும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ஆஃப் ஃபார்முலால எத்தனை பேர் சப்ஸ்டிட் பண்றோம், ஆன்சர் நம்மளுக்கு வந்துடுச்சு. சரிங்களா, ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதையும் வச்சு நம்ம சம்மியூட்டிவ் போடலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. லாஸ்ட் டாபிக் இதுதான். சரிங்களா, ஸோ நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன், பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. பெரிய ஃபார்முலா மாறி இருக்கும். சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection B plus P of A intersection B intersection C. சரிங்களா, ஒண்ணுமே இல்லை, நம்ம இப்ப ஒவ்வொன்னா நம்ம கண்டுபிடிச்சு லாஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரிங்களா, பாக்குறது தான் பெருசா இருக்கும், நம்ம உள்ள டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஈஸி ஆயிடும். சரிங்களா, சோ வாங்க. அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களா, அவங்களே சொல்லிட்டாங்க கார்ட்ஸ் மட்டும் 52 இருக்குன்னு. அப்ப நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். என் ஆஃப் எஸ் எவ்வளோ, 52 அப்படின்னு நம்மளே எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா, அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னடான்னா, கிங்ஸ் ஆர் ஹாட் ஆர் ரெட் கார்ட்ஸ். சோ மொத்தம் எவ்வளவு இருக்கு, இதுக்கு ஏ, இது பி, இது சி, இந்த மூணுத்துக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லெட் ஏ பி த event of getting king ன்னு எழுதுவோமா. சோ ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். P of A equal to N of A divided by N of S. N of A means என்னது, கிங்கா. சோ நான் இங்க டேப்லெட் காலம் போட்டிருக்கேன். சோ மொத்தம் 4 இருக்குமா. சோ ஸ்பேட், அப்புறம் ஹார்ட், கிளேவர், அப்புறம் டைமண்ட். சோ மொத்தம் 4 இருக்கு. சோ அந்த 4ல நான் எல்லாமே எழுதிருக்கேன், 1ல இருந்து 13 வரைக்கும். ஒவ்வொன்றுலயும் எவ்வளவு இருக்கும், 13 இருக்கும். சரிங்களா, சோ இதுவும் ஃபர்ஸ்டும் தேர்டும் பிளாக் கலர்ல இருக்கும், செகண்டும் ஃபோர்த்தும் ரெட் கலர்ல இருக்கும். சரிங்களா, அதாவது ஆட்டும் டைமண்டும் ரெட் கலர்ல இருக்கும், இது ரெண்டும் பிளாக் கலர்ல இருக்கும். சரிங்களா, சோ அவங்க கேட்டிருக்கிறது கிங் மட்டும்தான். சோ இங்க எத்தனை கிங் இருக்கு, அவங்க என்ன கலர்ல எல்லாம் கொடுக்கல. சோ அவங்க கேட்டது கிங் மட்டும்தான், கிங்குக்கான ப்ராபபிலிட்டி. சரிங்களா, இங்க மொத்தம் எத்தனை கிங் இருக்கு, 4. சோ N of A பதில் 4 போட்டோம். N of S எவ்வளோ, 52. சரிங்களா, சோ நம்ம இப்போ ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, சோ அதே மாதிரி ஒன்னு ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, இதுக்கு லெட் B be the event of getting, என்னது, ஹார்ட்டா. அப்ப இதுக்கு P of B is equal to N of B divided by N of S. ஹார்ட் தானே, சோ ஹார்ட் இதுதானே ஹார்ட். சோ இங்க மொத்தம் எத்தனை ஹார்ட்ஸ் இருக்கு, வெரி குட், 13 ஹார்ட். சோ N of B பதில் நம்ம என்ன பண்றோம், 13 divided by 52. நம்ம B யும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மூணாவது, let C be the event of getting. P of C is equal to N of C divided by N of S. N of C அதாவது ரெட் கார்ட்ஸ். ரெட் கார்ட்ஸ் நான் சொன்னேன்ல, இதுவும். சோ இந்த 13 இந்த 13 தான், ஹார்ட்டும் டைமண்ட் தான் ரெட் கலர்லயே இருக்கும், மீது ரெண்டும் பிளாக் கலர்ல இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது ரெட் கார்ட்ஸ் மட்டும் தானே. சோ ரெட் கார்ட்ஸ்னா இந்த 13 இந்த 13, ரெண்டு 13 எவ்வளோ, 26 divided by 52. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம், இந்த மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு இருக்கிற வேலை என்னது, இந்த மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்ல மூணுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். P of A intersection B, அதாவது கிங்குக்கும் ஹார்ட்டுக்கும் இருக்கிற காமன் டேம் மட்டும். சரிங்களா, சோ அதோட ஃபார்முலா என்ன, N of A intersection B divided by N of S. சோ வாங்க நம்மளே வைப்போம். சரிங்களா, கிங்குக்கும் ஹார்ட்டுக்கும், கிங் எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஹார்ட் இங்க இருக்கு. சோ இதுக்கும் காமனா இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். சோ அப்ப இது என்னது, இன்டர்செக்ஷன் B1 divided by 52. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, நெக்ஸ்ட் என்னது, P of B intersection C. ஹார்ட்டுக்கும் ரெட் கார்ட்ஸுக்கும். சரிங்களா, சோ அதுக்கான இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். சோ அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிக்கலாம். N of B intersection C divided by N of S. B க்கும் C க்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். சோ B என்னது, ஹார்ட்.
சி என்னது ரெட் கார்ட்ஸா, அப்ப ஹார்ட்ஸும் வரும் டைமண்டும் வரும். சோ அப்ப என்ன ஆகும், ஹார்ட் இது ஃபுல்லா 13, ரெட் கார்ட்ஸ் இது ஃபுல்லா 13, இந்த 13. சோ உங்களுக்கே தெரியுது ஆட்டோமேட்டிக்கா இந்த 13 தான் என்னது பி இன்டர்செக்ஷன் சின்னு சொல்லி. அப்ப இது எவ்வளோ 13 டிவைடட் பை 52. சோ நம்ம இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது என்னது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சியா. சோ ஏக்கும் சிக்கும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சோ ஏ என்னது கிங்கு, ரெட் கார்ட்ஸா சிங்கிறது ரெட் கார்ட்ஸா இந்த 2 சரிங்களா. சோ கிங்ஸ் இங்க இருக்கு, 4 கிங் இருக்கு, ரெட் கார்டு இப்படி இருக்கு. சோ உங்களுக்கே தெரியுது ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 கிங் தான் வராங்க அப்படின்னு. சோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு 2 டிவைடட் பை 52 நம்ம என்ன பண்ணுவோம் எழுதிப்போம் சரிங்களா. சோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப 6மே கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன தேவை நம்மளுக்கு, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தான் நம்மளுக்கு தேவை. அதாவது இந்த மூணுத்துக்குமே காமனா என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. சோ வாங்க நம்ம அதையும் கண்டுபிடிச்சிடலாம். அதையும் கண்டுபிடிச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா சம் வில் பி ஓவர் சரிங்களா. சோ வாங்க ஃபர்ஸ்ட் 4 கிங் இங்க இருக்கு சரிங்களா, குழம்பிக்கவே வேணாம். 4 கிங் இங்க இருக்கு, அடுத்து ஹார்ட் இங்க இருக்கு. சோ இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு சரிங்களா. சோ இந்த ரெண்டுத்துக்கு நம்ம பார்க்கும்போது இதுதான் மேஜரா வருது. அப்ப நம்ம மூணாவது இந்த ரெட் கார்டு பார்க்கும்போது இது மேஜரா வருதாங்கிறத பாத்துடலாம். சோ ரெட் கார்ட்ஸ் இந்த ஹார்ட்டும் வரும் டைமண்டும் வரும். சோ மேஜரா நம்மளுக்கு இதுதான் என்னது மூணுத்துக்குமே ஓரியன்ட், அதாவது கிங்குக்கும் இந்த கிங் வருது, ஹார்ட்டுக்கும் இந்த ஹார்ட்ல வருது, ரெட் கார்ட்ஸுக்கும் இது என்ன ஆகுது வருது. அப்பதான் இதுதான் என்னது இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சோ அதோட எவ்வளவு வேல்யூ எவ்வளவு 1 டிவைடட் பை 52 சரிங்களா. சோ நம்ம என்ன பண்ணிட்டோம் மொத்தம் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 1 2 3 4 5 6 7 நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். சோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலா எடுத்துன்னு போய் சப்ஸ்டிட் பண்ணா என்னது ஆன்சர் முடிஞ்சுனா. சரி வாங்க நம்ம அப்படியே சப்ஸ்டிட்டும் பண்ணிடலாம். P of A union B union C is equal to N of A எவ்வளோ 4 divided by 52 plus N of B P of B 13 divided by 52 plus P of C 26 divided by 52 minus so minus intersection B எவ்வளோ 1 divided by 52 minus 13 divided by 52 minus 2 divided by 52 plus 1 divided by 52 சரிங்களா. சோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் காமனா எவ்வளவு இருக்கு 52 தான் காமனா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம், மேல இருக்கிறது மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். 4 plus 13 எவ்வளோ 17, 17 plus 26 17 plus 26 13 43. இந்த மூணுத்துக்கும் எவ்வளவு வந்திருக்கு 43 வந்திருக்கு. சோ இது மூணுமே மைனஸ்ல இருக்கா. சோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிடலாம். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். சோ 1 பிளஸ் 13 14, பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் -14. இங்க என்ன இருக்கு -2. ஆன்சர் -16 வருமா. சோ இது பிளஸ் 43 -16. இதை சால்வ் பண்ணலாமே. லாஸ்ட்ல பிளஸ் 1 போட்டுக்கலாம். சால்வ் பண்ண எவ்வளவு வரும், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். 3ல 6 போவாது, பக்கத்துல இருந்து கடன் வாங்கிப்போம். 13ல 6 போயிடுச்சுன்னா 7, 3ல 1 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பர் முன்னாடி பிளஸ். சோ பிளஸ் 27 பிளஸ் 27 பிளஸ் 1 எவ்வளோ 28. சோ நம்ம மேல சால்வ் பண்ணிட்டோம், கீழே ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரு டேம் போட்டோம். சோ இப்போ என்ன பண்ண போறோம், இது ஏதாவது ஒரு வாய்ப்புல போதான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு வாய்ப்புல போதா, 2 டேபிள்ஸ்ல போவோம்ல. இது 14 டைம்ஸ் போவோம், இது 10 டைம்ஸ் போவோம், 26 டைம்ஸ் போவோமா. சோ இதுவும் என்னது 2 டேபிள்ஸ்ல போவோம், 7 டைம்ஸ் போவோம், இது 13 டைம்ஸ் போவோம். அப்ப ஆன்சர் என்ன 7/13 தான் ஆன்சர். சோ கொடுத்திருக்கிற கேள்வியில NFS அழகா கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்னா எடுத்து ஹார்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். கிங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து ஹார்ட், அடுத்து ரெட் கார்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், இன்டர்செக்ஷன், கிங்குக்கும் ஹார்ட்டுக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷன், அடுத்து ஹார்ட்டுக்கும் ரெட் கார்ட்ஸ்க்கும் இருக்கிற இன்டர்செக்ஷன், அடுத்து ரெட் கார்ட்ஸ்க்கும் கிங்குக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷன் பார்த்திருக்கோம். லாஸ்ட்ல மூணுத்துக்குமே இன்டர்செக்ஷன் பார்த்திருக்கோம். மூணுத்துக்குமே காமனா வர டேம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபார்முலாலேயே எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அழகா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை நம்ம கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. சோ இவள் தாங்க சம். இந்த மாதிரி சம் நீங்க உங்களுக்கு பாத்துட்டீங்கனாலே மீதி சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. சோ
வேற ஏதாவது சம்ஸ்ல உங்களுக்கு டவுட்ஸோ கைடன்ஸோ வேணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சம்மம் உங்களுக்கு பண்ணி அனுப்பப்படும். நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நிதர்சனம் கல்வி மையத்திலிருந்து உங்கள் நரேஷ் அண்ணா. மகிழ்ச்சி.